வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவிலில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழிபாடு. சரயு ஆற்றில் ஆரத்தி எடுத்து சிறப்பு பிரார்த்தனை. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பாடியில் பயங்கர வெடி விபத்து. கண் இமைக்கும் நேரத்தில் தரைமட்டமான வெடிப்பொருட்கள் வைத்திருந்த கட்டிடம். உடல் சிதறி 4 பேர் உயிரிழப்பு. விருதுநகர் வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தவரின் வாரிசுகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டவுடன் அரசின் நிவாரண உதவி விரைந்து வழங்கப்படும் என்றும் தகவல். ஏற்காடு பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஏற்காடு பேருந்து விபத்து, காரியாப்பட்டி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ராமதாஸ் இரங்கல். இரு விபத்திலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி அரசியல் கட்சிகள் தண்ணீர் பந்தல் திறக்கலாம். தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தகவல். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க நடவடிக்கை. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் துறையின் கீழ் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தல். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவித்து 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காலாவதியான மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்குவரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தல். காலாவதியான அரசு பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கர்நாடக அரசின் போக்கை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து போராட வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். தமிழகத்தில் கூட்டணி அரசியல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் காவிரி விவகாரம் குறித்து கர்நாடக அரசை வற்புறுத்துவதே கிடையாது என ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. முட்டுக்காட்டில் கட்டப்பட்டு உள்ள தமிழகத்தின் முதல் மிதவை உணவக கப்பல் கோடை காலம் முடிவதற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். செங்கல்பட்டு ஆட்சியர் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே பீகாரை சேர்ந்த பெண்ணின் 6 வயது குழந்தை தண்ணீர் கேனில் இருந்து சடலமாக மீட்பு. தவறி விழுந்தாரா அல்லது வேறு காரணமா என காவல்துறையினர் விசாரணை. வரும் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்த பாடம்
இடம்பெற்றுள்ளதாக தகவல். சென்னை பிராட்வேயில் புதிய பேருந்து நிலையம் வளாகம் அமைக்க 823 கோடி ரூபாய்க்கு விடப்பட்டது டெண்டர். ஜூலைக்குள் தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என தகவல். மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்தம் இடக்கட்டடங்களில் மாற்றம். மாதத்திற்கு 15 பயணிகளுக்கும் குறைவாக பயணித்தவர்களுக்கும் வாகன நிறுத்த கட்டணம் உயர்வு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. அம்பத்தூர் அடுத்த புத்தகரம் பகுதியில் உள்ள பழைய ஸ்கிராப் ஏற்றுமதி செய்யக்கூடிய சிறு குறு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து. கடும் வெப்பத்தால் ஏசி மின் விசிறி பயன்பாடு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிகரிப்பு. ஏப்ரலில் மின்சார பயன்பாடு 11% அதிகரிப்பு. ஐந்து நாட்களாக கொடைக்கானலில் பற்றி எரியும் காட்டுத்தீ. முன்னெச்சரிக்கையாக மலை கிராமங்களுக்கு பொதுமக்கள் சுற்றுலா செல்ல தடை. தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடைகள் மற்றும் உணவகங்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு. காலாவதியான குளிர்பானங்கள், டீ தூள், சிக்கன் பறிமுதல். சிவகாசியில் சூரிய வெப்பத்தின் மூலம் நடிகர் அஜித் படத்தை வரைந்து அசத்திய கல்லூரி மாணவர். பாட்டில் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் ஆவின் மோரின் விற்பனை கடந்த ஆண்டை விட அதிகரிப்பு. இந்த ஆண்டு 30% வரை ஆவின் மோரின் விற்பனை அதிகரிப்பு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 19 ரூபாய் குறைந்து 1911 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. சல்மான் கான் வீட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கைதாகியிருந்தவர் தற்கொலை. சிறை கழிவறைக்குள் தூக்கில் தொங்கியவரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சீனாவில் மலை பிரதேசத்தில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி திடீரென சரிந்து விபத்து. விபத்தில் கார்கள் பள்ளத்தில் விழுந்து தீப்பற்றி எரிந்ததில் 19 பேர் உயிரிழப்பு. புவனேஸ்வரில் இருந்து 180 பயணிகளுடன் டெல்லி புறப்பட்ட விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானம் 10 நிமிடங்களில் அவசரமாக தரையிறக்கம். ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் முன்புற கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதாக தகவல். கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கும் பெங்களூரு நகரில் ஏப்ரல் மாதம் எந்த இடத்திலும் மழை பெய்யவில்லை. 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் முதல் முறையாக இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல்.
அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகம் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் நடராஜன் இடம்பெறாதது வருத்தம் அளிக்கிறது. வாய்ப்பு இருப்பின் அவரை தேர்வு செய்ய தேர்வு குழுவினர் மறுபரிசீலனை செய்யலாம் என சரத்குமார் தகவல். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் தேர்வு குறித்து முன்னாள் இந்திய அணி வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் காட்டம். IPL இருக்கும் இம்பாக்ட் பிளேயர் முறையை மற்ற லீக் தொடர் போட்டிகளுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் என ஸ்டீஃபன் பிளமிங் தகவல். நடப்பு IPL தொடரில் பஞ்சாப் சென்னை இடையேயான போட்டி சென்னை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அபார வெற்றி. நடப்பு IPL தொடரில் பெங்களூரு அணியை தொடர்ந்து மும்பை அணிக்கும் பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்பு முடிவுக்கு வந்துள்ளது. தமிழ் திரைப்பட பின்னணி பாடகி உமா ரமணன் உடல்நலக்குறைவால் காலமானார். பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் ஆனந்த ராகம் என்ற பாடல் மூலம் அறிமுகமானார் உமா ரமணன். ரஜினி நடிக்கும் கூலி படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பினார் இசையமைப்பாளர் இளையராஜா. தம்மிடம் அனுமதி பெறாமல் டீசரில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ள பாடலின் இசையை அகற்ற வலியுறுத்தல். கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்ற திரைப்படத்தில் இருந்து மனிதா மனிதா என்ற பாடலை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள வைரமுத்து. சிறப்பு நாளுக்கு சிவப்பு பாடல் காணிக்கை என பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.